Daw University near Kanyakumari, the best emerging university in South India. நாடு முழுவதும் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி உள்ள நீட் மறுதேர்வு நாளை நடக்கிறது. ஒட்டுமொத்த தேர்வு மையங்களும் தேசிய தேர்வு முகமை கட்டுப்பாட்டிற்கு வந்திருக்கிறது. இது குறித்த முழுமையான விவரங்களை எமது செய்தியாளர் சங்கரன் வழங்க கேட்கலாம். நாடு முழுக்க மக்கள் மத்தியில் இன்று பேசக்கூடிய ஒரு பரபரப்பான பேச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா நீட் தேர்வு தான். ஏன்னா கடந்த காலங்களில் நடந்த பல சர்ச்சைகள் காரணமாகவும் இந்த முறை மே மாதம் 3ஆம் தேதி நடந்த தேர்வு கேள்வித்தாள் முன்கூட்டியே வெளியாகி மிகப்பெரிய ஒரு சர்ச்சை அதிர்வலை ஏற்பட்டதுனால அந்த நீட் மறுதேர்வு நாளை நாடு முழுக்க நடக்குது. இந்த தேர்வு சரியாக நடக்குமா, எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மாணவர்கள் மத்தியில், பெற்றோர்கள் மத்தியில், ஆசிரியர்கள் மத்தியில், மத்திய அரசுடைய முழுவுடைய எண்ணமும் இதுவாகத்தான் இருக்குது. நாளை பிற்பகல் 2 மணிக்கு தேர்வு தொடங்குது. இதற்கான ஏற்பாடுகள் முழு வீச்சில் தயாராக இருக்கிறது. நாங்கள் தயார் என்று தேர்வை நடத்தக்கூடிய தேசிய தேர்வு முகமை அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்தியாவில் இதுவரை நடத்தப்பட்ட போட்டித் தேர்வுகளில் எடுக்கப்படாத நடவடிக்கைகள் எல்லாம் இந்த நீட் தேர்வில் எடுக்கப்பட்டிருக்குதுங்கிறது இந்த நேரத்தில் நாம் சொல்லணும். ஏன்னா கடந்த காலங்களில் குறிப்பாக அண்மை சில மாதங்களில் தொடர்ச்சியாக கியூட் தேர்வு, நீட் தேர்வு, சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு தேர்வில் நடந்த சர்ச்சை என்று தொடர்ச்சியாக பல சர்ச்சைகள் நடந்ததால் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணணும் அப்படின்னு கூட அரசியல் ரீதியாக மிகப்பெரிய ஒரு அழுத்தமெல்லாம் ஏற்பட்டது எனக்கு எல்லாருக்கும் தெரியும். இது போன்ற ஒரு சம்பவம் அதை மீண்டும் எந்த விதமான பிரச்சனையும் நடைபெறாமல் இந்த தேர்வு நடக்கணுங்கிறதுல மத்திய அரசு மிகுந்த ஒரு கவனத்தோடு இருக்குது. அதனால் என்ன பண்ணாங்கன்னா இந்த முறை நீட் தேர்வு அந்த மறு தேர்வுக்கான நாளை நடக்கக்கூடிய தேர்வுக்கான கேள்வித்தாள்களை யார் செட் பண்ணாங்களோ அவங்கள எல்லாரையுமே முன்கூட்டியே தனிமைப்படுத்தி வீட்டுச்சிறை போன்று தேசிய தேர்வு முகமை நடவடிக்கை எடுத்தது. ஏன்னா மே மாதம் 3ஆம் தேதி நடந்த அந்த நீட் தேர்வுக்கான கேள்வித்தாள்களை முன்கூட்டியே விற்பனை செய்ததில் அந்த கேள்வித்தாள்களை வடிவமைத்த சில ஆசிரியர்களும் உடந்தை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அவங்களெல்லாம் கைது பண்ணப்பட்டிருக்காங்க. இது போன்ற ஒரு சம்பவம் நடந்ததன் காரணமாக மீண்டும் தப்பு நடந்துடக்கூடாதுங்கிறதுனால நாளை நடக்க போகிற அந்த நீட் மறுதேர்வு கேள்வித்தாள்களை வடிவமைத்த ஆசிரியர்கள் எல்லாருமே தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. நாளை தேர்வு முடியும் வரை அவர்கள் இதே நிலையில் இருப்பாங்கங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அவருக்கு அவங்க கையில் ஃபோன் கிடையாது, லேப்டாப் கிடையாது, குடும்ப உறுப்பினர்களோடு தொடர்பு கொள்ள முடியாது அப்படிங்கிற ஒரு நிலையை ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே தேசிய தேர்வு முகமை இந்த நடவடிக்கை எல்லாம் எடுத்துட்டாங்க. இரண்டாவது, இந்த தேர்வுக்கான கேள்வித்தாள்களை கையாளக்கூடியவர்கள் அவர்கள் மூலமாக ஏதேனும் தவறு நடந்துவிடக்கூடாது என்பதற்காக அதிலும் ஒரு புதுமையான ஒரு நடவடிக்கையை மத்திய அரசு எடுத்திருக்கு. என்னென்னா கேள்வித்தாள்களை ஒரு நகரத்திலிருந்து இன்னொரு நகரத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு பணியில் விமானப்படை இந்த முறை பயன்படுத்தப்பட இருக்கு. அந்த முக்கிய விமானங்கள்லேருந்து பல்வேறு நகரங்களுக்கு இந்த விமான கேள்வித்தாள்கள் எல்லாம் கொண்டு செல்லப்பட இருக்கின்றன. ரெண்டாவது, அந்த நகரங்களில் இருந்து தேர்வு மையங்களுக்கு கேள்வித்தாள்களை எடுத்து செல்லக்கூடிய பணியில் சாதாரணமான வாடகை கார்களோ அல்லது பிற வாகனங்களோ பயன்படுத்தாமல் முதல் முறையாக அஞ்சல் துறையைச் சேர்ந்த அந்த மெயிலுன்னு நம்ம ரெட் கலர் வண்டியை நம்ம சாலைகளில் பார்த்துருப்போம். அந்த வண்டியை தான் முழுக்க நாடு முழுக்க பயன்படுத்தி கேள்வித்தாள்களை கொண்டு செல்லக்கூடிய பணிகளை எல்லாம் செய்ய போகிறாங்க. இதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் முழு வீச்சில் தயாராக இருக்கு. அடுத்து, தேர்வு மையங்களில் பல ஏற்பாடுகள், கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் எல்லாம் மத்திய அரசு எடுத்திருக்கு. தேர்வு மையத்தில் 3 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. ஒவ்வொரு தேர்வு அறையிலும் சிசிடிவி கேமரா கண்காணிப்பு, மாணவர்கள் செல்லக்கூடிய அந்த மெட்டல் டிடெக்டர் கருவி பொருத்தக்கூடிய பணிகள் எல்லாம் ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருக்குது. இப்படியாக தேர்வு மையங்களிலும் பல பாதுகாப்பு அம்சங்கள், அதே போன்று மாணவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எல்லாமே செய்யப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த நீட் தேர்வு தொடர்பாக யார் யார் எவ்வளவு பேர் எழுத போகிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்தியாவுக்குள்ள 551 நகரங்கள்லையும் வெளிநாடுகளில் 14 நகரங்கள்லையும் இந்த தேர்வு ஆனது நடக்க போகுது. சுமார் 23 லட்சம் மாணவர்கள் இந்த தேர்வு எழுத போகிறாங்க. ஏற்கனவே மே மாதம் நடந்த தேர்வு ரத்தானதுனால மிக நல்ல முறையில் தேர்வு எழுதினவங்க கூட இந்த கேன்சல் பண்ணதுனால மிகப்பெரிய ஒரு மன ரீதியாக பாதிப்புக்கு ஆளாகினாங்க. இந்த முறை நல்லபடியாக தேர்வு எழுதணும் அப்படிங்கிறது தான் அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இந்த நிலையில் இந்த தேர்வு கண்காணிக்கக்கூடிய பணிகளை ஒரு 7000 பேரும், உயர்மட்ட அலுவலர்களாக ஒரு 700 பேரும் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. தமிழகத்திற்கும் ஒரு மேலிட பார்வையாளர் இந்த தேர்வு கண்காணிக்கக்கூடிய பணிகளை எல்லாம் மத்திய அரசு ஈடுபடுத்தியிருக்கிறது. இந்த நிலையில்
அதே போன்று நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி அந்த விடைத்தாள் கேள்வித்தாள்களை தயாரித்த ஆசிரியர்கள் தனிமைப்படுத்தியது, கேள்வித்தாள்களை கொண்டு செல்லக்கூடிய பணிகளை விமானங்களை பயன்படுத்துவது, கேள்வித்தாள்களை தேர்வு மையங்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய பணிகளை அஞ்சல் துறை வாகனங்களை பயன்படுத்துவது என்று பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. நாளை இந்த தேர்வு நடைபெறும் போது மாணவர்கள் என்னென்ன விதிமுறைகளை எல்லாம் கையாள வேண்டும் அப்படிங்கிறதுலையும் தேசிய தேர்வு முகமை பல அப்டேட்டுகளை கொடுத்துருக்குது. குறிப்பாக மத அடிப்படையிலான உடைகளை அணிவக்கூடிய மாணவர்கள் எல்லாம் முன்கூட்டியே பர்மிஷன் வாங்கியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி ஃபுல் ஸ்லீவ் ட்ரெஸ்ஸு போடக்கூடிய மாணவர்களும் முன்கூட்டியே அனுமதி வாங்கியிருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆபரணங்கள் எல்லாம் அணிஞ்சிட்டு போகக்கூடாது, ரொம்ப சிம்பிளான எளிமையான ஒரு உடையை அணிஞ்சிட்டு போகணுங்கிறதையும் தேசிய தேர்வு முகமை சுட்டி காட்டியிருக்கு. அதோட டயாபெட்டிக்ஸ் இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் மாத்திரைகளை கொண்டு செல்லலாம் என்பதற்கும் அந்த அனுமதி எல்லாம் வழங்கப்பட்டிருக்கு. அதோட ஆப்பிள், ஆரஞ்சு, வாழைப்பழம் போன்ற பழங்களையும் அவர்கள் எடுத்துகிட்டு போகலாம். மேலும் எல்லா மாணவர்களுமே டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியக்கூடிய வாட்டர் பாட்டிலை கொண்டு செல்வதற்கும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. இதை தாண்டி வேறு எந்த பொருட்களும் அவங்க எலக்ட்ரானிக் பொருட்களை உட்பட வேறு எதுவும் கொண்டு செல்லக்கூடாது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் மாணவர்கள் நாளை காலை 11 மணியிலிருந்து பகல் 1:30 மணிக்குள்ளாக தேர்வு மையங்களுக்கு சென்றுவிட வேண்டும் என்றும் தேசிய தேர்வு முகமை அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறது. பகல் 1:30 மணிக்கெல்லாம் இந்த நீட் தேர்வுடைய பிரதான நுழைவாயில் நாங்கள் பூட்டிடுவோம். அதன் பிறகு ஒரு நிமிஷம் லேட்டாக மாணவர்கள் வந்தால் கூட யாரும் அலோ பண்ண மாட்டாங்கங்கிறதுலையும் என்டிஏ ரொம்ப கடுமையான ஒரு முன்கூட்டியே இந்த எச்சரிக்கை எல்லாம் விடுத்திருக்கு. அதனால் மாணவர்கள் நாளை காலை 11 மணியிலிருந்து பகல் 1:30 மணிக்குள்ளாக தேர்வு மையங்களுக்கு சென்று விட வேண்டும். அந்த தேர்வு மையம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கால்குலேஷன் பண்ணி அவங்க முன்னாடியே போயிடணும். தாமதமாக போனால் கண்டிப்பாக அனுமதிக்க மாட்டாங்க அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான விஷயம். இதை மாணவர்கள் கவனத்தில் கொள்ளணும். தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த தேர்வை ஒரு பாதுகாப்பான முறையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடத்தி முடிக்கணும்னு சொல்லிட்டு தலைமைச் செயலாளர் சாய்குமார் மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தலும் வழங்கியிருக்கிறாரு. காணொலி காட்சி மூலமாக நடந்த ஆலோசனை கூட்டத்தில் தலைமைச் செயலாளர் இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நாளை தேர்வு நடக்கக்கூடிய ஒரு சூழலில் இன்றைக்கே நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு ஒத்திகை, அதாவது ஒரு பயிற்சி எல்லாம் நடந்தது. தேர்வு மையங்களில் என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்குங்கிறத பற்றி சிஆர்பிஎஃப் வீரர்கள் எல்லாம் அந்த தேர்வு மையங்களுக்கு சென்று ஆய்வுகள் எல்லாம் மேற்கொண்டாங்க. என்டிஏ அதிகாரிகள், அந்தந்த மாநில அரசை சேர்ந்த உயரதிகாரிகள் எல்லாம் இந்த ஆய்வு பணிகளை எல்லாம் செஞ்சு தேர்வு மையங்கள் தயாராக இருக்கா அப்படிங்கிறதையும் உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. இது போன்ற ஒரு சூழலில் இப்படி அனைத்து ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கும் போதே மேலும் ஒரு பரபரப்பு இன்னைக்கு காலையில் வெளியாச்சு. என்டிஏ அதாவது என்னன்னா, நாக்பூரை சேர்ந்த ஒரு மாணவருக்கு அந்த நாக்பூரில் ஹால் டிக்கெட் தேர்வு மையம் ஒதுக்காமல் வெளிநாட்டில் அபுதாபியில் அவருக்கு தேர்வு மையம் ஒதுக்கீடு செய்யப்பட்ட விவகாரம் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை இன்றைக்கி ஏற்படுத்திச்சு. நாளைக்கு தேர்வு துவங்க போகிற நேரத்தில் இந்த ஹால் டிக்கெட் குளறுபடி விவகாரம் வெளியாகி அரசியல் ரீதியாகவும் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. காங்கிரஸ் தலைவர் ராகுல் உட்பட பல அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் என்டிஏ உடைய செயல்பாடுகளை கடுமையாக விமர்சனம் செஞ்சுருக்கிறாங்க. இது போன்ற ஒரு சூழலில் என்டிஏ அது தொடர்பாக ஒரு விளக்கம் கொடுத்துருக்கு. தவறுதலாக தொழில்நுட்ப பிரச்சனை காரணமாக அந்த மாணவருக்கு தவறாக வெளிநாட்டில் தேர்வு மையம் அலாட் ஆகிடுச்சு. ஆனால் நாங்கள் நாக்பூர்லேயே அவருக்கு திரும்பவும் அந்த சென்டர் அலாட் பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதியும் கொடுத்துருக்குறாங்க. அது இன்று மாலைக்குள்ளாகவே அந்த மாணவருக்கு மீண்டும் ஒரு நாக்பூரில் அந்த சென்டர் அலாட் பண்ணி கொடுத்துருவாங்கன்றதும் தகவல் வெளியாகிருக்கு. இப்படியாக நாடு முழுவதுமே இந்த நீட் தேர்வுக்காக ஒரு உச்சக்கட்ட ஏற்பாடுகள், பாதுகாப்பு அம்சங்கள் எல்லாமே செய்யப்பட்டிருக்கு. நாளை பகல் 2 மணிக்கு தேர்வானது துவங்க இருக்கிறது. எனவே இந்த தேர்வு எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக நடந்து முடிந்துவிட வேண்டும் என்பதுதான் தேசிய தேர்வு முகமை, அதே போன்று மத்திய அரசு மற்றும் மத்திய கல்வி அமைச்சருடைய ஒரு வேண்டுதலாக இருக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா மீண்டும் ஒரு முறை ஏதேனும் சம்பவம் நடந்தால் மாணவர்களும் தாங்க மாட்டார்கள், மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டுவிடும் என்பதால் மத்திய அரசு இந்த தேர்வை சுமூகமாக நடத்துவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்திருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. Dow University near Kanyakumari, the best emerging university in South India.